அனைவருக்கும் முதல் வணக்கம். இந்த பதிவில் செப்பு நெருஞ்சியின் மருத்துவ பயன்களை கூறப்போகின்றோம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா சுற்றி செப்பு நெருஞ்சி தான் வளர்ந்துருக்குது. இது ஒரு புல் வகை சேர்ந்த தாவரம். இது தரையோடு படர்ந்து வளரும். இப்போ அது பக்கத்தில் நம்ம கிட்ட எடுத்துன்னு போகிற பாருங்க, இதுதான் செப்பு நெருஞ்சி. இது சிகப்பு நெருஞ்சி என்று அழைக்கப்படுவார்கள். இதனுடைய பூக்களை வச்சு இதை நம்ம செப்பு நெருஞ்சி என்று இதை கண்டறியலாம். பாருங்க, இது முழுக்கமாக செப்பு நெருஞ்சி தான். இதனுடைய பூ ரோஜா பூ மாரி மிக சிறிதாக அந்த நேரத்தில் இருக்கும். இளஞ்சிவப்பு நிறத்தில் காணப்படும். இந்த பூ மிக அழகாக இருக்கும். இது செப்பு நெருஞ்சியுடைய பூ. இது மழை காலங்களில் மட்டுமே காணப்படும். நெருஞ்சி வகையில் 4 வகை உள்ளது. சிறு நெருஞ்சி, பெரு நெருஞ்சி, யானை நெருஞ்சி, செப்பு நெருஞ்சி. அந்த வகையில் இது செப்பு நெருஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. 3 யானை நெருஞ்சி தவிர மற்ற 3 நெருஞ்சியும் தரையில் படர்ந்து வளர ஒரு மூலிகையினும். யானை நெருஞ்சி மட்டும் செடி இனத்தை கொண்டுள்ளது. மற்ற 3 நெருஞ்சியும் மஞ்சள் நிறத்தை பூக்களை கொண்டிருக்கும். இது சிகப்பு நிறத்தை பூக்களை கொண்டிருக்கும். இது பார்த்தீங்கன்னா இது மருத்துவ பயன்கள் ஏராளம். அந்த வகையில் இது காய்ச்சலை தணிக்கும் மருந்தாக இது பயன்படுகிறது. இந்த செப்பு நெருஞ்சி இந்த இலையை பாருங்க, இப்படி கையால் நம்ம இப்படி பறிச்சோன்னா எம்மா இலை கட்சி. இந்த இலையை ஒரு கைப்பொடி அளவு நம்ம வெந்நீரில் கஷாயமாக சாப்பிட்டு வந்தால் காய்ச்சல் கண்டிப்பாக குறையும். அப்படி ஆற்றலுடையது இந்த செப்பு நெருஞ்சியுடைய இலை. இதனுடைய வேர் புழு கொல்லியாக பயன்படுகிறது. இது முழு செடியும் பயனுள்ளதா ஒரு அரிய வகை தாவரங்க இது, இந்த செப்பு நெருஞ்சி. இந்த செப்பு நெருஞ்சி ஏன் பெயர் வந்துச்சுன்னா, இல்லை செம்பு சத்து அதிகமாக உள்ளது, அதனால் இது செப்பு நெருஞ்சி என்று அழைக்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்களை வெளியே தள்ள தன்மை கொண்டது இந்த செப்பு நெருஞ்சி. இது பச்சையாக நம்ம பறித்துட்டினால் சிறுநீரக கற்கள் அதிக அளவு பிரித்து அந்த கற்களை உடைத்து தள்ளுங்க. பாதரச மூலிகையை கட்டக்கூடிய ஆற்றலுடையது இந்த செப்பு நெருஞ்சி. இதனுடைய வேறு பல்வேறு பயனுள்ளது. இப்போ இந்த வேரை நான் எடுக்கிற பாருங்க, இது செப்பு நெருஞ்சி முழு செடி. இது அதோட இந்த எவ்வளோ சின்னதாக இருக்குது பாருங்க. இந்த செடி ஒரு கை அளவு தான் இருக்குது. ஆனால் இதோட வேர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீளமாக இருக்குது பாருங்க. இது ஆணி வேரோட எடுத்துக்கிற பாருங்க, எம்மா நீளமாகுது. இந்த வேரை கூட மருத்துவ குணம் உடையதுங்க. முழு செடியும் மருத்துவ குணம் ஏராளம் கொண்டுள்ளது. அந்த வகையில் அந்த செப்பு நெருஞ்சி வேறு என்ன மருத்துவ குணம்னா, இந்த வேரை நம்ம நல்லா காய வச்சு பொடி பண்ணி நம்ம வெந்நீரில் அப்படி நம்ம கலந்து சாப்பிட்டு வந்தால் அந்த புழுக்கொல்லு, வயிற்றில் உள்ள புழுக்கொல்லி புழுலாம் வெளியே வயிற்று சுத்தம் பண்ணும். இதோடைய காயை இப்போ நான் காட்டுற பாருங்க, மிக சிறிதாக இருக்குது. இதுதான் அதோடைய காய். இலையே மிக சிறிதாக இருக்கும். அதை காய் ஒன்றும் சிறிதாக காணப்படுங்க. அந்த காய் அது மிக ஒரு கடுகு சைஸில் தான் இருக்கும். இந்த காய் இப்போ நான் கொத்தா எடுக்கிற பாருங்க, இது அதனுடைய காய் எவ்வளோ மிக சிறிதாக இருக்குது பாருங்க. அதோட காய் இது செப்பு நெஞ்சியோடைய காய். ஒரு அறுதியான மூலிகை மட்டும் இல்லைங்க, இது மழை காலங்களில் கிடைக்கக்கூடியது. இதை எப்படி பயன்படுத்தலாம் அப்படி பார்த்தீங்கன்னா, பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் போக்க பாலில் 3 நாட்கள் நம்ம கொடுத்தால் தீரும். ஆண்கள் பெண்கள் இருவருமே இதை உஷ்ணத்தை தணிக்க வல்லதுங்க. இது ஆண்கள் மோரில் சாப்பிட வேண்டும், பெண்கள் பாலில் சாப்பிட வேண்டும்.
இதை அனைவரும் பயன்படுத்தி பயனடைய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.